ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். அது என்ன வேரியபிள் செப்பரபிள் மெத்தட்? ரொம்ப ஈஸி. இதை நம்ம டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸில் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா வேரியபிள்ஸ். இப்போ இந்த ஒரு சம் தான் இன்றைக்கி போட போகிறோம். இது எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குன்னா ரெண்டு வேரியபிள்ஸ் தான், x1 y1. அப்போது இதில் வேரியபிள்ஸ் என்னென்னா எக்ஸ் ஒய் ரெண்டு வேரியபிள்ஸ் தான் இருக்குது. இன்றைக்கி இதை வச்சு தான் பண்ண போகிறோம். வேரியபிள் செப்பரபிள்னா என்ன? வேரியபிளை தனித்தனியாக செப்பரேட் பண்ணி எழுதுறது தான் வேரியபிள் செப்பரபிள். இது பாருங்களேன், இங்கே dy டிவைடட் பை dx இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு 3y ப்ளஸ் 2. அதாவது இங்கே y இருக்குது, எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா ஈக்குவலுக்கு அந்தானையும் இந்தானே, அதாவது லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் என்ன பண்ண போகிறேன், ஒரு இடத்துல ஃபுல்லாக ஒய்யாகவும் இன்னொரு இடத்துல ஃபுல்லாக எக்ஸாகவும் வைக்க போகிறேன். இப்போ பார்ப்போங்களா எப்படி வருதுன்ட்டு. இப்போது டிஒய்யை நான் இப்படியே எடுத்துக்கிறேன். டிஒய் இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற எக்ஸை இங்கே வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், அப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4, இங்கே இருக்கிற எக்ஸ் டேர்ம் இங்கே கொண்டு வந்தால் அது டிவைடில் இருக்குது, ஸோ மல்டிப்பிளில் மாறும். இங்கே இருக்கிற ஒய் டேர்ம் இங்கே கொண்டு போனால் மல்டிப்பிளில் இருக்குது, ஸோ டிவைடில் மாறும். இப்படி வரும். dy டிவைடன் பை 3y ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு dx. இப்போது நம்ம வேரியபிள் செப்பரபிள் மெத்தடை யூஸ் பண்ணியாச்சு. நம்ம வேரியபிளை செப்பரேட் பண்ணி எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இன்டெகிரேட் பண்ணணும். ரெண்டு சைடுமே இன்டெகிரேட் பண்ணணும். இன்டெகிரேட் ஆன் போத் சைட்ஸ் பண்ணோம்னா இன்டெகிரல் ஆஃப் dy டிவைடன் பை 3y ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு dx ப்ளஸ் சி. கான்ஸ்டன்ட் எப்போவுமே எழுதுறோம். இந்த இன்டெகிரல் போடும்போது கான்ஸ்டன்ட் சி எழுதுறோம், அதை மறந்துடக்கூடாது. இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது எப்படி எழுதலாம்னா 1/3y ப்ளஸ் 2 இன்ட்டு டிஒய்னு எழுதலாம். இது மல்டிபிள் பண்ணால் தான் எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும், கரெக்டுங்களா? அப்போது நான் இது மட்டும் இன்டெகிரேட் பண்ணுறேன். இப்போது இந்த டேர்மை பண்ணலை, வெறும் இதை மட்டும் பண்ணுறேன். இப்போ பண்ணேன்னா 1/3 log ஆஃப் 3y ப்ளஸ் 2. இது அந்த ஃபார்முலா வச்சு போட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது இதுக்குள்ளது. இப்போ இங்கே பேலன்ஸ் இருக்குங்களே, இதுக்குள்ளதை போட்டுருவோமா? அப்போது இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு டிஎக்ஸ். இதை இன்டெகிரேட் பண்ணோம்னா ப்ளஸ் சி இருக்குது. இதை இன்டெகிரேட் பண்ணோம்னா என்ன வரும்? எக்ஸ் பவர் 3 டிவைடன் பை இது என்ன ஃபார்முலானா எக்ஸ் பவர் n ப்ளஸ் 1 அந்த ஃபார்முலா டிவைடன் பை n ப்ளஸ் 1 வரும். ஸோ மைனஸ் 4x. அந்த dx இன்டெகிரேட் பண்ணும்போது எக்ஸ் வரும், அது மல்டிபிள் பண்ணால் 4x ஆகிடும். ப்ளஸ் சி கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்குது. இப்போ நான் ஈக்குவலுக்கு இதுக்கு பதிலாக இந்த வேல்யூவும் இதுக்கு பதிலாக இந்த வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் பவர் 1/3 log ஆஃப் 3y ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் டிவைடன் பை 3 மைனஸ் 4x ப்ளஸ் சி. எனக்கு இங்கே y மட்டும்தான் வேணும். அப்போ பாக்கி எல்லாத்தையும் நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். இப்போ 1/3 இதை நான் இங்கே கொண்டு வந்தால் 3 டிவைடில் இருக்குது, இப்படி கொண்டு வந்தால் மல்டிபிள் ஆகுமா? அப்போ லாக் ஆஃப் 3y ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு எக்ஸ் கியூப். இந்த 3 தான் இங்கே வந்துருச்சு, டிவைடன் பை 3 மைனஸ் 4 இன்ட்டு இங்கே இருக்கிற 3 போட்டோம்னா 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3c. இப்போ இந்த 3 கேன்சல் ஆகிடும், இது 12 மாறிடும். அப்போ லாக் ஆஃப் 3y plus 2 is equal to x cube minus 12x plus 3c. இந்த 3cக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு பதிலாக நான் ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது k அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் மாதிரி இருக்கும். ஸோ நான் அதுக்கு பதிலாக அப்படி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அப்போ எப்படி எனக்கு மாறிடும்? லாக் ஆஃப் 3y plus 2 is equal to x cube minus 12x plus kன்னு மாறிடும். இப்போ இங்கே இருக்கிற லாக் எங்கே கொண்டு வந்து எப்படி மாறிடும்? லாக் இங்கேருந்து ஆப்போசிட்க்கு போச்சுன்னா ஈன்னு மாறிடும். அதாவது எப்படின்னா பாருங்க, மாடுலஸ் ஆஃப் 3y ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு இ. இந்த ஈக்கு அப்புறமா இது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா லாகு இப்படி வந்தால் ஈன்னு மாறுன்னு சொன்னா அப்போ இந்த டேர்ம் என்ன ஆகும்? அப்படியே டேட்டா மல்டிபிள் வருமானு கேட்டால் கிடையாது. அது அப்படியே பவரில் வந்துடும். இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே எனக்கு பவரில் வந்துடும். எக்ஸ் கியூப் மைனஸ் 12x ப்ளஸ் கே அப்படின்னு எனக்கு பவரில் வந்துடும். முடிஞ்சு போச்சு. இப்போது எனக்கு இங்கே y தான் வேணும். ஸோ இங்கே எனக்கு 3 இருக்குது, 2 இருக்குது, இதையும் இங்கே கொண்டு வந்துடுறேன். மாடுலஸ் ஆஃப் எனிதிங் அப்படியே ப்ளஸில் இருக்கும். மேபி மைனஸில் இருந்தால் ப்ளஸில் இருக்கும். ஸோ எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ மைனஸ் அது எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இது எப்படி படிக்கணும்னா இ பவர் எக்ஸ் கியூப் மைனஸ் 12x ப்ளஸ் கே அப்படின்னு படிப்போம். ஸோ இது மல்டிப்பிளில் இருக்குது, இங்கே வந்தால் டிவைடில் மாறும். அப்போ y ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 1/3ன்னு போட்டுக்கலாம். 1/3 ஓகே தானே? இப்படி அது மல்டிப்பிளில் 3ன்னு மாறிடும். இ பவர் எக்ஸ் பவர் 3 மைனஸ் 12x ப்ளஸ் கே. இப்போ என்னென்னா இங்கே ப்ளஸ் 2 இருக்குது.
இந்த +2 வந்து நான் இங்கே கொண்டு போனேன்னா எனக்கு -2 மாறும். அப்போ e is equal to, அதாவது y is equal to 1/3 x power 3 minus 12x plus k minus 2. இப்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கிடச்சிருச்சு. y is equal to 1/3 of e power x cube minus 12x plus k minus 2. இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிச்சு. இதுதான் இந்த சம்க்கான ஆன்சர். இதை இன்னமும் வந்து சால்வ் பண்ணணும்னா e power k அப்படிங்கிறத மட்டும், இதாவது இது எல்லாத்துக்குமே பவர் இதானே, அதாவது எப்படி சொல்கிறது, e power x cube, e power minus 12x, e power k இப்படி தனித்தனியாக எழுதலாம். அப்படி எழுதும்போது e power k-வை நான் இன்னொரு ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் a அப்படின்னு சொல்லி கூட போகலாம். அதாவது e power k அப்படின்னு இருக்கிறத a அப்படின்னு போட்டேன்னா எனக்கு என்னவா மாறும், அதாவது இப்படி வருமா, a இன்ட்டு e power x cube minus 12x, k மட்டும் வருது. ஏன்னா e power k-க்கு போல தான் நம்ம a போட்டிருக்கோம். -2 1/3 y is equal to. ஆனால் இதுவுமே கரெக்டான ஆன்சர் தான். பட் இப்படி போட்டாலுமே கரெக்ட் தான், எப்படி போட்டாலுமே உங்களுக்கு கரெக்டாக தான் வரும். ஸோ இதுதான் வேரியபிள் செப்பரபிள் மெத்தடு. இந்த மாதிரி கொடுத்துருந்தா, இது மாதிரி சிம்பிள், ஓரளவு சிம்பிள் சம்மாக இருந்தால் இந்த மாதிரி வேரியபிள் செப்பரபிள் மெத்தடே வச்சு போட்டுடலாம். இப்போ வந்து இந்த எக்ஸு ஒய் மட்டும் இருந்ததுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. மேபி உங்களுக்கு ஈஸி இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். பட் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மெத்தட் யூஸ் பண்ணி போட்டால் உங்களுக்கு ஈஸியாக ஆன்சரும் கிடச்சிரும். இந்த வீடியோ புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.